வணக்கம். மாண்புமிகு நீதியரசர் CS கர்ணன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களை காண வந்த நோக்கம், உங்களை நேர்காணல் செய்து மக்களுக்கு உங்களுடைய வெளிப்பாடுகளை வெளிக்கொண்டு வருவதற்காக உங்களை பேட்டி எடுக்க வந்துள்ளேன். வணக்கம் சார். நீங்க நீதிமன்றத்தை பத்தி என்ன கேள்வி கேளுங்க, அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். வணக்கம் ஐயா. ஃபர்ஸ்ட் நீதிமன்றங்களோட செயல்பாடுகள் என்னென்ன? நீதிமன்றங்களோட செயல்பாடு இப்போ வந்து நான் 1983 நான் ப்ராக்டிஸ் போனேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. சரிங்க ஐயா. அப்போ நீதிமன்றம் நல்லா தான் இருந்துச்சு. இப்பெல்லாம் நீதிமன்றம் வந்து பணம் கொடுக்கணும், விபச்சாரிகளை கூட்டி கொடுக்கணும், பிராந்தி கொடுக்கணும், அது மாதிரிலாம் இப்போ நீதிமன்றம் போயிடுச்சு. என் மேல கண்டனம் போட்ட கூட ஆதாரம் இருக்குது, காட்டிக்கலாம். என்னங்க எடுத்ததுமே இந்த மாதிரி சொல்ற அளவுக்கு நீதிமன்றங்கள் இப்போது இருக்குதா? இப்ப இன்னும் பல விஷயம்லாம் சொல்லுவேன் நான். இன்னும் பல விஷயம், பல நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? நல்ல நீதிமன்றம் வந்து ஒரு புனிதமான இடம். ஆமாங்க. நீதி தேவர் இருக்கிற இடம். ஆமாங்க. இவங்க நீதிமன்றத்திலே நான் மாதிரி ஆடியோலே போட்டுக்கிறேன். சரிங்க. நீதிமன்றத்திலே பெண்களை வந்து சீரழிச்சிருக்காங்க. அவ்வாறு நடக்கிறதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்குதுங்கய்யா? சீரழிச்சுக்கிறான்னா காமவெறி தான், அதுக்காக சேச்சுக்கிறான். லஞ்சம் வாங்கினா ஊழல் பண்றோம், லஞ்சம் வாங்குறான், பணம் கொடுத்தா அவங்கள அது மாதிரி 90% வழக்க நீதிபதிகள் வந்து கரப்டட் தான். அப்ப அவங்களோட பணியை வந்து எவ்வாறு இப்படிதான் செய்வாங்களா, இல்ல வந்து கேஸ் விசாரணை செய்வது, எதிர்கட்சிகள், எதிர் மனுதாரர் இப்படிலாம் வந்து வாதை பிரதிவாதின்ற பேர்ல நிறைய பேர் அங்க கேஸ் நடத்துறாங்களா? இதெல்லாம் எவ்வாறு நடக்குது? IAS ஆபீசர், IPS ஆபீசர், இன்னும் கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு ஊழல் தடுப்பு சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரீங்க. சரிங்க. நீதிபதி லஞ்சம் வாங்கிட்டு பெயில் விடுவாரு, தீர்ப்பு சொல்லுவாரு. அப்போ அதை வந்து 5 கேஸ்ல இவர் லஞ்சம் வாங்குவாரு. அப்ப என்ன பண்றது? இப்போ உதாரணத்துக்கு உங்க ஊர் தாசில்தார் ஒரு 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாரு. சரிங்க. அது வந்து போலீஸ் ஆபீசர் வந்து போய் 10,000 ஒரு கையில கொடுத்து போய் கூட நாங்க வந்து பிடிச்சிடணும்வாரு. ஆமா. 10,000 மணி கொடுத்த உடனே கை நிலமா பிடிச்சுவாரு. ஆமா. அவர் வந்து தண்ணியில கைய விட சொல்லுவாரு. அது பிங்க் கலர்ல மாறும். அவர் ஜீப்ல எடுத்து கொஞ்சம் அடிச்சுடுவாரு. இப்ப தாசில்தார பெயில் எடுக்கணும். ஆமா. அது ஒரு 2-3 லட்சம் ஆகும். யாரா இருக்குன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுக்கணும், அவருடைய கிளார்க்கு கொடுக்கணும், அது வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், அது பெஞ்ச் கிளார்க்கு லஞ்சம் கொடுக்கணும், பெயில் நம்பர் பண்றது கொடுக்கணும், லிஸ்ட்ல போடுறது கொடுக்கணும், அதை விசாரிக்கிற நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்கணும். இப்படி லஞ்சம் இவர் லஞ்சம் ஒரு 10,000 தான் வாங்கினாரு. இவர் கோர்ட்டுல இருந்து பெயில் வாங்கிட்டு வர்றதுக்கு அது ஒரு 2 லட்சம் செலவாகும். லஞ்சம் கொடுத்தா வாங்கிட்டு வருவாரு. அவ்வாறு லஞ்சம் இவரு வாங்க தெரியுமா 10,000 அதுக்கு 2 லட்சம் செலவு பண்ணி கோர்ட்டுக்கு வந்து 1 கோடி வாங்கினாலும் அவ்வளவுதான். லஞ்சம் வாங்கறது இவங்களே வந்து அதுக்கு தூண்டுதல், இவங்களே வந்து அதுக்கு வந்து போலீஸ் ஆபீசர் லஞ்சம் வாங்கினோட சஸ்பெண்ட் பண்றேன். ஆமா. நீதிபதி லஞ்சம் வாங்கிட்டு சஸ்பெண்ட் ஆடுறேன். இப்ப இந்த லஞ்சம் கொடுத்த நபர் சொன்னாதானே தெரியும். லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்றீங்களா? லஞ்சம் கொடுத்த நபர் அவங்க வெளிப்படையா சொல்லல, அவங்க அந்த விஷயத்துல இருந்து காப்பாற்றப்பட்ட வெளியே வரணுன்றதுக்காக சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொன்னா கூட ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அவங்க எந்தெந்த வகையில லஞ்சம் வாங்குறாங்க ஐயா? கேஸுக்கு தான் பெயில் ஓடுறது, டிகிரி வாங்குறது, அது மாதிரி ஜட்மெண்ட் அவங்க ஃபேவரா வர மாதிரி லஞ்சம் கொடுப்பாங்க. நீங்க சொல்லத்தை பார்த்தா நீதிபதி ஆபத்துக்கே லஞ்சம் கொடுத்து தான் வந்திருப்பாங்களா? ஆமா ஆமா. அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கெல்லாம் வந்து இப்போ 2 கோடி போகுது. ஓ. மேஜிஸ்ட்ரேட் கம் முன்சிப் போஸ்ட் 2 கோடி போகுது. சப்ஜெக்டுக்கெல்லாம் வந்து ஒரு 15 கோடி 20 கோடி கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜெல்லாம் ஒரு 30 கோடி 40 கோடி கொடுப்பாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் 50 கோடி வரைக்கும் போகும். ஆனா ஒரே வருஷம் சம்பாதிச்சுவாங்க. ஆமா, நீங்க சொன்னதை பார்த்தா ஒவ்வொரு கேஸும் வந்து இன்னைக்கு அந்த நீதித்துறை லஞ்சம் இருக்குதுன்னு நான் சொன்னேன், அதுதான் இன்னைக்கு ஜெயில போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் லஞ்சம் வாங்குறாங்க, ஹைகோர்ட் நீதிபதிகள் லஞ்சம் வாங்குறாங்க. அது சொன்னதான் இன்னைக்கு ஜெயில போட்டாங்க. இப்ப இதனால லஞ்சம் அதிகமா தலைவிரித்து ஆடுமே உலக நாடுகள. ஆடுது, கொழுந்துட்டு எரியுது லஞ்சம். ஜாதி வரி கொழுந்துட்டு எரியுது கோர்ட்ல. ஜாதி வரி, மதவரி, அப்புறம் வந்து இனவரி எல்லாமே கல்கட்டா ஜெயில போட்டு இவனை வெளியே விட்டா நீதிமன்றத்தை பத்தி வேற பல விஷயம் சொல்லிடுவான் அப்படிங்கிறது. எதுக்காக உங்களை கல்கத்தா ஜெயில போட்டாங்க? கல்கட்டா ஜெயில தான் அந்த இது
கம்ப்ளைண்ட் எழுதுனது நீதிபதிகளாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதுனேன். அதுக்கு ஆதாரம்லாம் கொடுத்து தான் எழுதுனேன். இவங்க என்ன பண்ணாரு, அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்காத, கம்ப்ளைண்ட் விசாரிச்சா ப்ரூவ் ஆயிடும். ஆமா, அதுக்காக அதை விசாரிக்காம என் மேல கண்ட்ரோல் போட்டாங்க. அது எதனால உங்களை வந்து பழிவாங்க நோக்கத்துல பண்ணாங்களா? அவனும் எஸ்கேப் ஆகுது. ஏன்னா அவங்க ஒரு இப்ப வந்து கோர்ட்டுனா வந்து முறையா வந்து உங்களை எதிர்த்து ஃபைல் பண்ணணும், கேஸ வந்து எதிர்கொள்ளல, எதிர்கொள்ள அவங்க தவறு செய்தாம காளிகா பல்ட்ட 90 கோடி வாங்கினாங்க. சரி, இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்தாங்க. சரி, அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு. அது வந்து TS தாக்கூர் வாங்கினா, ஜெயதீப் சிங் ககார் வாங்கினா, தீபக் மிஸ்ரா வாங்கினா, HL தத்து வாங்கினா. 4 பேரும் அந்த பெஞ்ச் மாற அவங்க கிட்டத்தட்ட 90 கோடி வாங்கிட்டாங்க. சரி, கடைசியா ஃபைனல் ஆர்டர் வந்து ஆப்போசிட் பார்ட்டி 150 கோடி வாங்கிட்டு இவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பிரச்சனை. அதனால சூசைட் பண்ணிட்டாங்க. நெட்ல பார்த்தா கூட தெரியும். யார சூசைட் பண்ணாங்க? இது காளிகா பால் சீஃப் மினிஸ்டர், அருணாச்சல சீஃப் மினிஸ்டர் காளிகா பால் சூசைட் பண்ணிட்டாரு. சூசைட் நோட்டு 60 பக்கத்துல எழுதி வச்சிருக்காரு. அதுல டீட்டெயிலா கொடுத்துருக்காரு யாரு எந்தெந்த நீதிபதிகள் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிதான் வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரே வந்து இந்த மாதிரி கூட பண்ணிருக்கலாம் கூட கருத முடியுது. இந்த மாதிரி நீங்க சீஃப் மினிஸ்டர் சூசைட் பண்ணிட்டாரு. 4 சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் லஞ்சம் வாங்கிட்டாங்க 90 கோடி. அது ஹிந்தியில எழுதி வச்சிருக்காரு. அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப முதலமைச்சருக்கே வந்து லஞ்சம் கொடுத்தா முதலமைச்சரையும் காலி பண்ணிடுறாங்க. அப்ப எந்த நிலையில தான் வந்து லஞ்சம் வந்து அந்த அளவுக்கு யார் அதிகமா கூட அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். அப்ப வந்து நீதி வந்து அங்க நீதி தேவதை அங்க உயிரோட இருக்காங்களா இல்லையானு தெரிய மாட்டேங்குது. ஓடிச்சு, ஆந்திரா பக்கம் ஓட்டாங்க. ஏன் ஓடிச்சுன்னா இந்த நீதிபதிங்க வந்து பெண்களை கோர்ட்லயே கற்பழிக்கிறாங்க. சரிங்க, அது சொல்றதுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஏன்னா நீங்க வந்து மிகப்பெரிய நீதி அரசரு, நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு கற்பழிச்சது வந்து சதாசிவம் கோர்ட்ல கற்பழிச்சுக்கலாம். டி முருகேசன் நீதிபதி கோர்ட்ல கற்பழிச்சுக்கிறான். இது நாகமுத்து கோர்ட்ல கற்பழிச்சுக்கிறான் அவனு ஜட்ஜி. இது சாம்பதோர ஹைகோர்ட் ஜட்ஜி அவனு கற்பழிச்சுக்கிறான் கோர்ட்ல. எம்இ முரளிதரன் ஹைகோர்ட் ஜட்ஜி அவனு கோர்ட்ல கற்பழிச்சுக்கிறான். துரசாமி அவனு ஹைகோர்ட் ஜட்ஜி கோர்ட்ல கற்பழிச்சுக்கிறான். தமிழ்வான ஹைகோர்ட் ஜட்ஜி அவனு கோர்ட்ல கற்பழிச்சுக்கிறான். கல்யாண சுந்தரம் ஹைகோர்ட் ஜட்ஜி அவனு கோர்ட்ல கற்பழிச்சுக்கிறான். மணிக்குமார் ஹைகோர்ட் ஜட்ஜி கோர்ட்ல கற்பழிச்சுக்கிறான். இன்னும் சொல்ல போனா மணிக்குமார் வந்து துர்காருங்கிற ஒரு லா கிளார்க்க மதுரையில இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பொசிஷன்ல இருக்கும்போது அவர் பொண்டாட்டி பார்த்துட்டு வந்துருச்சாங்க பங்களாவுக்கு. சரி, வந்த உடனே 2 பேரும் காம்ப்ரமைஸ் பொசிஷன்ல இருக்கிறாங்க பெட்ரூம்ல. தொடர்பத்தை எடுத்து 2 பேர்த்து அடிச்சிச்சுல, அடிச்சுட்டு அது வரைக்கும் இந்த பிரச்சனை புரிய போச்சு. இங்க ரெஜிஸ்ட்ராரா இருந்துச்சு. அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கி இது சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்தாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் பார்வை பண்ணிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதனால அவங்களுக்கு பணி நீக்கப்பட்டாங்களா இல்ல தண்டனை வழங்கினாங்களா? இல்ல, அது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாடகம் போட்டாங்க. அவர் பொண்டாட்டி மணிக்குமார் பொண்டாட்டி பீலகுமாரி அட்வொகேட், அதுக்கு மனநிலை சரியில்லை, பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, அதனால கம்ப்ளைண்ட் நாட் வேல்யூ கதை முடிச்சாங்க. ஏன்னா உண்மையா சொன்னாலும் இந்த மாதிரி வந்து மாத்தி கம்ப்ளைண்ட் எழுதி க்ளோஸ் பண்றாங்க. அதாவது மனநிலை சரியில்லை கொடுத்துருச்சு, அது மென்டல் டிசார்டர் அப்படின்னு மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் கிளியர் பண்ணி திருப்பி பாதி கொடுத்தாங்க. அதாவது ஐயக்கத்தனம், திருட்டுத்தனம், பொய், பித்தலாட்டம், சூது, வாது, லஞ்சம், பெண்களை கற்பழிக்கிறது, குடி குடித்து குமரம் போறது, இது பூரா நீதி அரசர்கள் தான். இது வந்து இது எதிர்கொண்டு பேசக்கூடிய கேட்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது? இந்த லஞ்சத்தை இந்த மாதிரி நீதி அரசர்கள் பண்ற தவறை எதிர்கொண்டு கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு உள்ளது? அதிகாரம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜி லஞ்சம் வாங்கிட்டான், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி லஞ்சம் வாங்குறான். ஹைகோர்ட் ஜட்ஜி மாட்டிக்கிட்டா சுப்ரீம் ஜட்ஜி மாட்டல. அவருக்கு மேல இருக்கிறவங்க வந்து அவருக்கு கண்டிக்க ஆள் இல்ல. நான் சொல்றது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமை நீதிபதி இப்ப லஞ்சம் வாங்கணும் தானே. ஆமா, TS கூட தலைமை நீதிபதி இருந்தா சுப்ரீம் கோர்ட்ல பல கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறான். HL தத்து அவனும் தலைமை நீதிபதியா இருந்தா பல கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறான். ஜெகதீஷ் சிங் ககார் அவனும் தலைமை நீதிபதியா இருந்தா பல கோடி லஞ்சம் வாங்கிக்கிறான். தீபக் மிஸ்ரா அவனும் தலைமை நீதிபதியா இருந்தா பல கோடி லஞ்சம் வாங்கிக்கிறான். அதான் நீதிபதி பசங்க லஞ்சம் வாங்குவாங்க. அதை சொன்னா என்ன ஜெயில போட்டாங்க. இந்த நாட்டுல நீதித்துறையை காப்பாற்றணும், லஞ்சம் இல்லாத அரசு நிர்வாகத்தை செயல்படுத்துறதுக்கு உண்டான அதிகாரம் வந்து கேட்கக்கூடிய கேள்வியை கேட்கக்கூடிய நபரே வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னா வந்து நீங்க பேப்பர்ல படிக்கிறீங்க, எல்லா இந்தியா பூரா நடக்குது. அரசு அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்க, போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டாங்க. ஆமா, அந்த லஞ்சம் ஏன் 4 நாள் அதிகமாகுது? இங்க நீதிபதி லஞ்சம் வாங்கிட்டு அவரு அங்க விடுதலை பண்ணிடுவார். நீதிபதிகள் லஞ்சம் வாங்க யாராவது கேட்டாங்க? மேல்மட்ட லெவல்ல கேள்வி கேட்க வேண்டியவங்களே லஞ்சம் வாங்கும் போது
தவறு பண்றவங்க வந்து தண்டிக்கப்பட மாட்டாங்க. அதாவது இந்தியாவுல நீதிபதிகள் லஞ்சம் வாங்கணும்னு சொல்லுது நான் தான். சரி, நீ எப்படி சொல்றா இந்த 6 மாசம் ஜெயில போட்டாங்க. அவ்வாறு உங்களை ஜெயில போட்டாங்களே, உங்களுக்கு ஜெயில தண்டனைகள் எவ்வாறு இருந்தது? கடுமையா இருந்ததா? எவ்வாறு? ஜெயில ரொம்ப கம்ஃபர்டபுளா அதை பாத்துக்கிட்டாங்க. கம்ஃபர்டபுளா. அப்ப எதுக்கு ஜெயில போடணும்? அதான் இல்ல ஜெயில் அத்தாரிட்டி அவங்களோட டியூட்டி. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி இந்தியாவில ஹைகோர்ட் ஜட்ஜி 2 முறை ஜெயில் அடிச்சது இருந்துதான். ஏன்னா இந்த லஞ்சத்தை எடுத்து போறான்னா, நீதிபதிங்க கற்பழிச்சது எடுத்து போறான்னா, நீதிபதிங்க வந்து குடிச்சிட்டு கொமாலம் போட்டதை எடுத்து போறான்னா, அதனால இவனை நீதித்துறை வச்சிருந்தா நம்ம நீதித்துறை நடத்த முடியாது என்னை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. காலி பண்ணதுக்கே ட்ரை பண்ணா எந்த வகையில உங்களை முயற்சி பண்ணாங்க? இல்ல இப்போ இதுல கல்கட்டா ஜெயில இருக்கும்போது மணிக்குமார், அது இப்ராஹிம் கலிஃபுல்லா, அது சாதி பாஷா, சதாசிவா, இவங்கெல்லாம் என்னை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்களாம் யார் அவங்கள ஏவி விட்டாங்க? நாகமுத்து, இத்தனை பேரை வந்து யார் ஏவி விட்டாங்க? ஏவி விட்டதுனாக்கா இந்த அப்புன்னு ஒருத்தர் இருந்தார்ல. அப்பனா யாருங்க? அப்புங்கிற கிருஷ்ணசாமி இருந்தாரு. அவர் வந்து பல கொலை கேஸ்லாம் மேல இருக்குது. அவரோட டீம்ல இருக்கிறவன் தான் செந்தில்ங்கிற செந்தில்குமார். அந்த செந்தில்குமாரோடைய ஹிஸ்டரி ஷீட், அவன் எத்தனை கொலை பண்ணாங்க வந்து கொடியூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அவனை கொண்டு வந்துட்டான் அந்த ஜெயிலுக்கு. சரி, அவங்க நேரம் என்ன வந்து எப்படியே வந்து ஜஸ்டிஸ் கர்ணனை பார்க்கணும்னு சொல்லி டெல்லி வந்துட்டான். சரிங்க, தமிழ் பேசி. சரிங்க, அவன் வந்து வந்தோடனே சீரட்டு கொடுக்குறான், தீப்பெட்டி கொடுக்குறான், இந்த செல்போன் கொடுக்குறான் பேசுங்க. ஏன்னா நான் செல்ல பேசுறது நான் வந்து சொல்லணும்ல, நான் போட்டு ரீச் பண்ணிட்டேன், கரண்ட பாத்துட்டேன், ரீச் பண்ணிட்டேன், செல்ல பேசிட்டேன் அப்படின்னு அவங்க ஆன்சர் பண்ண செல்லு கொடுத்தாங்க. டார்கெட் பண்ணிட்டேன், ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து ஆளை கொலை பண்றதுக்கு ஆளை மீட் பண்ணிட்டேன், அவர் செல்லு பேசுறேன், நான் பேசல. அது அதன் பிறகு இவன் என்ன தருமலிங்கன்னு ஒருத்தர் நான் தமிழ்காரன், லஞ்சா கட்சி கட்டிட்டு வந்தான். இன்னொருத்தன் பேர் மறந்துட்டேன், அவனு தமிழ்காரன் தான். இவனு 3 பேரும் ஒரு நெய் உப்புமா கொண்டாங்க. நான் வேணான்ட்டேன், கப்பல் பண்ணி சாப்பிடுனாங்க. எனக்கு அங்க மொத்தம் 6 செக்யூரிட்டி போட்டுருது மட்டும். ஓகே, ஸ்பெஷல் ரூம். அவன் சொன்ன அவர் எடுத்து கொட்டிட்டாரு, அவனுக்கு போன பிறகு எடுத்து கொட்டிட்டாரு. அப்புறம் புளி குழம்பு முருங்கெல்லாம் போட்டு கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு பண்ணாங்க, போட்டு சாத்துல போட்டு சாப்பிடுங்க, அதையும் எடுத்து கொட்டிட்டாங்க. அப்புறம் இந்த ரிப்போர்ட் ஐஜிக்கு போயிடுச்சு. ஐஜி என்ன பண்ணாரு, மிட் நைட்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து கிரவுண்ட்ல போட்டு, அது எனக்கு சொன்னாங்க, நான் பார்க்கல, அடிச்சு வேலை ஏற்றி உளிப்பிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலுக்கு போட்டாங்க. உங்களையா? என்ன இல்ல, அந்த தவறு கொலை பண்ண வந்தோம், என்னையா குளிப்பி போறான், அவன் என்னை கொலை பண்ண வந்தான்ட்டு அந்த அக்யூஸ் செந்தில்குமார் சந்தேகத்தை அடிப்படையில் அவங்க வந்து அடிச்சு வேலை ஜெயில போட்டாங்க. அது அனுப்பி வச்சது மணிக்குமார், அவன் தம்பி சரவணகுமார், இவங்க தான் அனுப்பி வச்சாங்க. இது இப்ராஹிம் கலிஃபுல்லா, இவங்க தான் கொலை பண்றது. அது சதாசிவா ஹைகோர்ட் ஜட்ஜி. நீதிபதிகள் வந்து தவறு செய்யறத வந்து அவங்க தெரிஞ்சுதான் செய்யறாங்களா, தெரியாம செய்யறாங்களா, அறிந்து வந்து யாரும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாதுன்ற தலகட்டத்துல செய்யறாங்களா? தெரிஞ்சு செய்யதான் செய்யறான், தெரிஞ்சுதான் செய்யறான். அவங்களுக்கு மேல் பதவியில இருக்கிறவங்க இவங்களை கண்டிக்க மாட்டாங்கன்ற தைரியத்துல செய்யறாங்களா, கேட்டா அவங்கள சமாளிக்க முடியுன்ற தைரியத்துல செய்யறாங்களா? அப்படின்னு இல்ல, அவன் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜி அவங்க நீக்கணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நீக்கணும்னா பார்லிமெண்ட் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும். ஓஹோ, அந்த தேதிக்குள்ள நாங்க அந்த இம்பீச்மெண்ட் வந்து ஏன் உடனே நடவடிக்கை எடுத்து அவங்க மேல செய்ய முடியாம போகுது? அது இம்பீச்மெண்ட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே வேலை செய்ய வேணாம் அப்படின்றாங்க. கடைசி வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் டேட் வரைக்கும் இருக்கலாம். ஆனா வந்து கோர்ட் அட்டன் பண்ண முடியாது. கோர்ட் அட்டன் பண்ண முடியாது, கேஸ். இப்போ கோர்ட் அந்த மாதிரி தண்டனை வந்து கிடைச்சாலும் அவங்க தான் வாங்குற லஞ்ச பணத்தை வச்சு அவங்க வாழ்க்கை நடத்திக்கின்னு போறான்ற மாதிரி கூட செயல்படுவாங்களா? இல்ல என்ன லஞ்ச பணத்தை ரெக்கவர் பண்ண மாட்டாங்க, அப்படி விட்டுருவாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. நீதிமன்றத்தினுடைய மாண்பு போயிடும், மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். இப்ப நடக்கிறதுல மாண்பு போகாம இருக்குதா? அப்போ அதோட இப்ப நான் கீழ்ச்சிக்கிறேன். இதுவரையும் உலகத்திலே ஒரு ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கீழ்ச்சதுதான் நான் தான். கூட சண்டை வரலன்னா. ஆமாங்க, இப்போ சமீபத்துல என்ன 26/2/2025 என்னை கடத்திட்டு போய் கொலை பண்ணது பார்த்தாங்க. இது இப்ராஹிம் கலிஃபுல்லா ஆளு, மணிக்குமார் ஆளு, இது நாகமுத்து ஆளு, சதாசிவம் ஜெயந்தி அவங்க ஆளு எல்லாம் என்ன கடத்தி போய் கொலை பண்ணாங்க. எனக்கு கூட வந்து ஒரு எஸ்கேப் ஆகி நாங்க வந்துட்டோம். அது கேஸ் இப்ப என்கொயரில இருக்குது, ப்ரூவ் ஆயிடுச்சு. சரிங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எம்எம் சுந்தரேஷ் கூட அந்த கொலையில ஈடுபட்டிருக்காரு.
இப்போ இந்த உங்களை கொலை பண்ண வந்தவங்கள இந்தந்த நபர்கள் தூண்டில் வந்தாங்கன்றத நீங்க சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க பேர்லாம் இணைச்சு என்கொயரியில் வந்துருச்சு. அவங்க வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அது ப்ரூவ் அவங்களுக்கு ஏன் இன்னும் தண்டனை கிடைக்கல? அது இப்ப சிட்டிங் ஜட்ஜா இருக்கிறான் சுப்ரீம் கோர்ட்ல. சரிங்க. இது வந்து வெளியிட்டாக்க அது பிறகு இந்தியாவில் சொல்யூஷனே இருக்காது. அதனால கான்பிடென்ட்டா வச்சிருக்கோம். இருந்தாலும் அதுக்கு நீங்க பாதிக்கப்பட்ட நபர் வந்து அவங்களுக்கு தண்டனை பெற்று தரத்துக்கு நீங்க என்ன முயற்சி செய்தீங்க? நான் முயற்சி எப்படி செய்ய முடியும்? அவன்கிட்ட பவர் இருக்குது. பவர் அவங்க கிட்ட வச்சுன்னு அவங்க செயல்படாம இருக்கிறாங்க. அவங்க மேல குற்றத்தில் அவங்களே அந்த தண்டனை வந்து தீர்ப்பு வழங்க முடியல. அதாவது வந்து யாரும் விசாரிக்க மாட்டான், ஜட்ஜ் இல்ல.